ஐயா வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தூத்துக்குடியில இருந்து வரோம். தூத்துக்குடில இருந்து வரீங்க. 3 குட்டி ஆடு ஜாமுன்னு வாங்கிருக்கேன். ஆமா, இது ஜமுனாபாரி ஆடு. சரி, 3 மாதிரி என்ன மாதிரிங்கயா? 3 மாதிரி என்ன மாதிரி? கிடா மாதிரியா பொம்மரியா? ஒரு 2 கிடா பொட்ட மாதிரி, ஒரு கிடா மாதிரி. ஒரு கிடா மாதிரி வாங்கிட்டு போறீங்க. என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 35,000 ரூபாய் சொன்னாங்க. ஆமா, விலை அதிகமா தான் சொல்லிருக்காங்க. 35,000 சொல்லி எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 25 ரூபா. 25. பால் இதுல 3 ஆட்டுக்கு 3 குட்டி பால் இருக்கா? அதுல ஆட்டுல பால்லாம் இருக்கு. ஆடு பல்லு எப்படி என்ன அதியா? பல்லு 6 பல்லு தான். சரி, வந்தோடனே இந்த ஆடை வாங்கிட்டீங்களா? வேற ஆடு பாத்தீங்களா? ஒரு மணி நேரம் பாத்துட்டு 1 மணி நேரம் பாத்தீங்க. இந்த ஆட்டுல என்ன சிறப்பு இருக்குது வாங்கிருக்கீங்க? ஆடு குட்டி 3 போட்ட வந்து கொஞ்சம் மெலிவா இருக்கு. இன்னும் வீட்டுல போய் யாராவது கை வளர்ப்புக்கு இது நல்லா இருக்கும். மேய்ச்சல் முறையோட கை வளர்ப்புக்கு நல்லா ஜம்மு இருக்கு. அப்படின்னா நல்ல ஜமுனாபாரில நல்ல கிராஸ் தான், ஒரிஜினல் கிடையாது. இதே நம்ம கிடா இருக்கா? இருக்கு. சரி, ஓகே. ஆடு எவ்வளவு நாள் இருக்குங்க? அது ஒரு 2 மாசம் இருக்குமா? ஆமா, 2 மாசம் கண்டிப்பா இருக்கும். வீட்டுல எத்தனை ஆடு இருக்கு? வீட்டுல ஒரு 3 ஆடு 3 குட்டி இருக்கு. சந்தை இருக்கு இந்த வாரம். ஆமா, வரும்போது என்ன கணக்கு பண்ணி வந்து எத்தனை ஆடு வாங்கணும்னு கணக்கு பண்ணி? ஒரு ஆடு குட்டியோட வாங்கணும். ஆடு குட்டியோட வாங்க நினைச்சு வந்தீங்க. அதே மாதிரி வாங்கி காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலைல வீட்டுல இருந்து 5:30 வரட்டும். 6:30 வந்தாச்சு. 6:30 வந்தாச்சு. ஆடை வாங்கி கிளம்பியாச்சு. நம்ம எட்டயபுரம் சந்தையில 2 கிட்டா நல்ல முரட்டு கிடா எல்லாருமே வந்து பாத்துட்டு போற அளவுக்கு கிட்ட வாங்கிட்டு போறீங்க. கிடா பச்சல இந்த கிடா பச்சல கிடா பல்லு எப்படி என்ன? ரெண்டுமே 6 பல்லு. ஆவரேஜா என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 2 சேர்த்து 65 வாங்கிட்டு போறீங்க. விலை பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கலானே? கூடுதல் தானே. எத்தனை கிடா பாத்திருப்பீங்க சந்தையில? 50 கிடாக்கு மேலேயே பாத்திருப்பீங்க. ஆனா சந்தையில இருக்க இந்த கிடா தான் பெரிய கிடா. ரெண்டுமே பெரிய கிடா, காய் அடிக்க கிடா தான் வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போகுது? எல்லாரும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜம்முனு சூப்பர். நல்ல எட்டயபுரம் பொட்டு அப்படிதானே? பல் போட்டதா? பல் போடாது. பல்லு இன்னும் போடல. எத்தனை மாசம் குட்டியா இருக்குது? 1 வருஷம் குட்டியா இருக்கு. பல்லே போடல. சரி, என்ன விலை சொன்னாங்க? 28 சொன்னாங்க. 28 ரூபா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு கேட்டிய? எவ்வளவு கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி 20 ரூபாய் கேட்டீங்க. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 25. கரெக்டான விலையா கூடுதலா? எல்லாத்துக்கும் கட்டுற மணிக்கு அவங்களுக்கு கட்டணும், நமக்கு கட்டணும். கரெக்டான விலை கொடுத்தா வாங்கிருக்கீங்க. சரி, ரைட். என்ன பர்பஸ்க்காக வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்கு. ஆட்டுக்கு மாப்பிள்ளை கிடாக்கான வாங்கிட்டு போறீங்கன்னா? மாப்பிள்ளை கிடா நல்லா இருக்குமா? இது மாப்பிள்ளை கிடாக்கு என்னெல்லாம் பாத்தீங்க? இந்த மாப்பிள்ளை கிடாக்கு என்னெல்லாம் பாத்தீங்க? கால் பாக்கணும்னு சொல்லுவாங்க, கொம்பு பாக்கணும்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் பாத்தீங்க? அதெல்லாம் சித்தப்பா பார்த்து எல்லாம் கரெக்டா எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படிதானே? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? அதே போல 10-20 கிட்ட பாத்தீங்க. இந்த கிடா தான் பிடிச்சது வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? எந்த ஊர் போகுது? சிவலிபுத்தூர். சரி, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நீங்க? நாங்க கடை 100 ஆடு இருக்கும். 100 கிடா வச்சிருக்கீங்க. ஆடு எதுல இருந்து வரீங்கயா? நாங்க நாலாவரத்துல இருந்து வரீங்க. ஜம்முன்னு சூப்பர் எட்டயபுரம் கொடியாடு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? இதே ஒரு 7 மாசம் குட்டி. 7 மாசம். எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை 11 ரூபா சொன்னாங்க. 11 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிலோ எவ்வளவு கேட்டீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் 8 ரூபா கேட்டோம். 8 ரூபாய் கேட்டீங்க. ஃபைனல் எவ்வளவு முடிஞ்சிருக்கு? ஃபைனல் 9,500 முடிஞ்சு. 9,500 முடிஞ்சு. எத்தனை மாசம் வளர்ப்பீங்கயா? இது கோயிலுக்கு எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? கோயிலுக்கு ஃபங்க்ஷன் இப்போ? ஃபங்க்ஷன் 4-5 நாள் இருக்கு. 5 நாள் இருக்கு. இப்பவே வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? சந்தை எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நல்ல நிலவரமா இருக்கு. அப்படிதானே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஒரு கன்னிக்கிடா ஒரு கொடியாட்டுக்கிடா வாங்கிட்டு போறீங்க. பல் போட்டதா? பல் போடாதா? பல்லே போடல. அப்படிதானே? என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? என்ன வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. எல்லாரும் சின்ன குட்டி தான் வாங்க, பெரிய குட்டி வாங்கிட்டு போறீங்க. என்ன காரணம்? வளர்த்து பாப்போம்னு வாங்கிட்டு போறோம். இது பெரிய குட்டி வளங்குற நல்ல வளர்க்குமா? நல்ல ஸ்பீடா வளருமா? சின்ன குட்டி வளருமா? பெரிய குட்டி வளர்ந்தா டக்குன்னு வளரும். அப்படிதானே? எவ்வளவு விலை சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 35 ரூபா சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு முடிச்சு. 35 ரூபா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு கேட்டீங்க நீங்க? நாங்க 28 கேட்டோம். 28 கேட்டீங்க. இப்ப எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 30 ரூபா. பூரா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க பிரதர்? 2-3 மாசம் வளர்த்து. 2-3 மாசம் வளர்ப்பீங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருங்க. அப்படிதானே? ஒரு மாசத்துக்கு கரெக்டா எத்தனை கிலோ வெயிட் கேரும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. 3 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 35 ரூபாய்க்கு மேல போகும். 35 ரூபாய்க்கு மேல போகும். ஒரு கிடால நமக்கு வந்து மினிமம் 1000 ரூபாய் கிடைக்கும். அப்படிதானே? ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் லாபம் கண்டிப்பா இருக்கும். வீட்டுல எத்தனை கிடா வச்சிருக்கீங்க? வீட்டுல 10 போல கிடைக்கும். 10 போல கிடைக்கும். சரி, ஓகே பிரதர். இது கொடியாடு தான் லாபமா இல்ல நம்ம நாட்டாடு இந்த மாதிரி வளர்த்தா நல்லா இருக்குமா? கொடியாடு லாபம். கொடியாடு. வணக்கம். சூப்பர் 4 ஆடு வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? 3 கொடியாடு, ஒரு கன்னியாடு. பால் கன்னியாடு தான் வாங்கிட்டு போறீங்க. ஆடை பத்தி சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி? என்ன யாது பல்லு? அது ஒண்ணுக்கு தான் பல்லு இல்ல பாஸ். கொஞ்சம் அரைப்பல்லு இருக்கு. அரைப்பல்லு இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எத்தனை மாசம் செனையா இருக்கு ஐயா? செனை அது 3 மாசம் செனை. 3 மாசம் செனையா இருக்கு. அப்படிதானே? ஆவரேஜா என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க?
ஆவரேஜா 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன். 15,000 கரைத்து வாங்கிட்டு போறேன். ஆனா எல்லாமே ரெட்டை குறுக்கு ஆடு தான். ஆமா ஆமா. ரெட்டை குறுக்கு ஆடு கிடையாது. ஆமா, எல்லாமே பெரிய பெரிய ஆடு இல்ல தான். ரெட்டை குறுக்கு ஆடு தான். இல்ல ஆடு வாங்கி வளர்க்கறது நல்லதா கிடா வாங்கி வளர்க்கறது நல்லதா? ஆடு வாங்கி வளர்க்கறது நல்லது. ஆடு வாங்கி வளர்க்கறது நல்லது. ஆமா. குட்டி போட நமக்கு லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. ஆமா. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல இருக்க 30 ஆடு இருக்கு. 30 ஆடு இருக்கு. ஆமா. கிடா நம்மகிட்ட இருக்காது. கிடா இருக்கு, பெரிய கடை இருக்கு. பெரிய கிடா வச்சிருக்கீங்க. எத்தனை கிடா வச்சிருக்கீங்க? ஒரு 6 பல்லு எல்லாம் 2 கடை கிடக்கு. 2 கிடா. மேய்ச்சல் முறை தான் ஃபுல் அப்படிதானே? ஆமா, மேட்ச் தடுப்பூசி கிருமி எல்லாம் குடுப்பீங்களா ஐயா? எல்லாமே கொடுப்போம். அதெல்லாம் கரெக்டா குடுப்பீங்க. கரெக்டா கொடுப்போம். நீங்க சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை பரவாயில்லாம இருந்துச்சு. பரவாயில்லாம இருக்கு. ஆமா. நீ எத்தனை ஆடு வாங்கணும்? இன்னும் போதும், இந்த வாரம் போதும். அவ்வளவு 4 ஆடு போதும். ஆமா. வாரம் வந்து வணக்கம். எந்தூர்ல இருந்து வாரீங்க? மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 5 குட்டி 5 குட்டி. கிடாமரியா பொம்மரிங்களா ஐயா? எல்லாம் பொம்மரி தான். எல்லாமே எல்லாம் கிடாமரி. எல்லாமே கிடாமரி தான். ஒரு 3 மாசம் 4 மாசம் குட்டியா இருக்கு அப்படிதானே? ஆமா எல்லாம் கொடியாட்டு குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. பரம எத்தனை குட்டி வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? நான் 10 குட்டி வாங்கலாம் நினைச்சேன். 10 குட்டி வாங்கணும்னு நினைச்சீங்க. 8 ரூபா போட்டாங்க. 8 ரூபா ரேட்டு. சரி இப்போ மொத்தம் 5 குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்? என்ன யாது? வளர்க்கறது நம்மளை பொறுத்து இருக்கு. நம்மள பொறுத்தா இருக்கு. ஏதோ பிளான் இருக்கும்ல? 6 மாசம் வளர்க்கணும், 4 மாசம் 3 மாசம் 3 மாசம். என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்கய்யா? மக்காச்சோளம், அரிசி, டஸ்ட், பருத்தி கொட்டை. பருத்தி கொட்டை. இது கொடுத்தால ஜம்முன்னு வளரும் அப்படிதானே? சரி 8 ரூபா கருத்து வாங்கி 3 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போவியா? 3 மாசம் 17 18 போகும். 17 கொண்டு வந்துரு ஒரு குட்டிய. கண்டிப்பா கொண்டு வந்துருன்னா 18 வரும். ஜம்முன்னு கிரீம் எல்லாம் கொடுப்பே கொடுக்க முடியல. அதெல்லாம் கொடுப்போம். வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? நமக்கு வந்து செம்பரி 100 கிடக்கு. செம்பரி குட்டி 50 கிடக்கு. சரி. இது ஒரு 7 8 மரி கிடக்கு. இது ஒரு 5 குட்டி வச்சிருக்கீங்க அப்படிதானே? அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? நாங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து மேல்மருவத்தூர்ண்ணே. மருவத்தூர்ல இருந்து வாரீங்க. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்கண்ணே? நாங்க ஒரு 15 குட்டி வாங்கியிருக்கேன். 15 குட்டி. எல்லாம் கிடாமரியா பொம்மரியாண்ணே? ரெண்டுமே இருக்குண்ணே. ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. பண்ணையா வைக்கலாம்னு நினைச்சு வாங்கிட்டு போறீங்க. பண்ணையா வைக்கலாம். ஆட்டு பண்ணை வைக்க போறீங்க அப்படிதானே? ஆவரேஜா என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்கண்ணே? ஆவரேஜா பாத்தீங்கன்னா 5 ரூபா சொல்லிக்கிறாங்க. 5000 இருந்து 7000க்குள்ள 13 வரைக்கும் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. வரும்போது எப்படி ஆடு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்கண்ணே? இதோட கம்மியா இருக்கும்னு நினைச்சுவாங்க. அந்த பார்த்தா ரொம்ப ஹெவியா தான் போயிட்டு இருக்கு. ஹெவியா தான் போயிட்டு இருக்கு. மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? 16 உருப்படி வாங்கி. மொத்தம் 16 உருப்படி. எதுல வந்தீங்க? டாடா ஏசில இருந்து வந்தோம். டாடா ஏசில தான் வந்தீங்க. எப்போ வந்தீங்க? காலையில ஒரு 6 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு வந்தீங்க. அலைஞ்சறிஞ்சு ஒரு மாதிரி வாங்கிட்டீங்க அப்படிதானே? வாங்கிட்டேண்ணே. யாருக்கு வாங்கிருக்கீங்க குட்டி? நம்மளுக்கு தானே. உங்களுக்கு தான். நீங்க தான் பண்ண வைக்க போறீங்க. நாங்க தான் வைக்க போறோம். எல்லாம் தீவனம் ரெடி பண்ணிட்டீங்களா? தீவனம் ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. கொடியாடு அங்க இருந்து இங்க வந்து வாங்கினியா? உங்களுக்கு என்ன வந்து? இது வந்து மேய்ச்சல் நல்லா இருக்குண்ணே. கொடியாடு சீக்கிரமா நல்லா வளரும், வெயிட் போடும். அதனால அங்க இருந்து இங்க வந்து வாங்குறோம். வந்து வாங்கிட்டு போறீங்க. நல்ல லாபம் இருக்கும். லாபம் இருக்கும். அதனால அதுக்காண்டி செட் ஆகுமா? அங்க செட் ஆகும். இதுக்கு முன்ன வாங்கிருக்கீங்களா? இல்ல இப்ப முத வாங்கிருக்கீங்க. உங்க ஏரியால வாங்கிருக்காங்களா யாராவது இப்படி? வாங்கிருக்காங்க. அதனால அதை பாத்துட்டு வந்து வாங்குறோம். எத்தனை கிலோமீட்டர் வரணும் அங்க இருந்துங்க? 400 கிலோமீட்டர். 400 அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்டர். 800 கிலோமீட்டர். வணக்கண்ணே. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? திருநெல்வேலி தாளையத்துல. தாளையத்துல இருந்து வாரீங்க. சூப்பர் செங்கனி கிடா வாங்கிட்டு போறீங்க. பல்லு எப்படி என்ன அதுனே? பல்ல 2 பல் தான். பல்லு 2 பல்லு தான். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 26 ரூபா. நாங்க 26 ரூபா சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு கேட்டியோ? நம்ம 20 ரூபாய்க்கு கேட்டோம். எவ்வளவு ஃபைனல்? 21 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 21 வாங்கிருக்கீங்க. வரம்பு எப்படி கிடா வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்கண்ணே? என்ன ஏதோ கோயிலுக்கு தவணை பிள்ளைகளுக்கு முட்டை போடுறதுக்காண்டி வாங்கணும். சரி வரம்பு எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்க? இதே மாதிரி நல்ல வாட்டக்காரமான கிடா வாங்க நினைச்சு வந்தீங்க. மேலப்பழஞ்சதுல வாங்கலாம். மேலப்பழத்துல எங்க எட்டயபுரம் சந்தை நல்லா இருக்கும்ல. எட்டயபுரம் நல்லா கிடா நல்லா வரும். கிடா நல்லா கிடைக்கும். அதனால இங்க வணக்கம். வணக்கம். டக்குனு குட்டிக்கு போயிட்டே போகும்போது ஆடு வாங்குவீங்க? கிடா குட்டி வளர்க்கறதுக்கு வாங்கி. கிடா குட்டி வளர்க்க வாங்கல இப்போ? எத்தனை மாசம் குட்டி வாங்கிட்டு போறீங்க? இது ஒரு 5 மாச குட்டி. எத்தனை குட்டி மொத்தம் வாங்கிட்டு போறீங்க? 5. எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஒரு 3 மாசம் வளர்க்கலாம். 3 மாசம் வளர்க்கணும். என்ன இறலாம் கொடுப்பீங்க? கையற எதுக்கு அகத்திக்குள்ள எல்லாம் கட்டுவோம். அகத்திக்குள்ள வேற கைத்தீவனம் கொடுப்பீங்க? தவிடு போடுங்க. மக்காச்சோளம் நம்ம ஏரியால அதிகமா கிடைக்க. மக்காச்சோளம் நல்ல ஜம்முன்னு குட்டி நல்லா வளரும் ஐயா. நல்லா வளரும். நம்ம ஏரியால கிலோ எவ்வளவு வருது மக்காச்சோளம்? கிலோவெல்லாம் அது கேட்டுக்கிறது இல்ல. கேட்டது இல்ல. மொத்தமா டண்டு கணக்குல வாங்குறது. வீட்டுல மொத்தம் எத்தனை ஆடு இருக்கு? வீட்டுல வந்து 50 ஆடு இருக்கு. 50 ஆடு இருக்கு. குட்டி எத்தனை வச்சிருக்கியோ? இல்ல இந்த கிடா குட்டி 50 குட்டி இருக்கு. 50 குட்டி வச்சிருக்கிய? பண்ண மாதிரி தான் வச்சிருக்கியோ? ஆமா. சரி இது என்ன விலை வாங்கிட்டு போறீங்க? இது ஒரு குட்டி 11 ரூபா கரையும். 11 ரூபா கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. இந்த குட்டி போன உடனே கிரீம் வந்து கொடுக்கணுமா? கொடுக்கணும். கிரீம் வந்து கண்டிப்பா கிரீம் வந்து கொடுக்கணும். தடுப்பூசி எல்லாம் போட முடியாது. தடுப்பூசி போட மாட்டோம். கிரீம் வந்து கண்டிப்பா கொடுப்பீங்க. என்ன அளவுல கொடுப்பீங்க? கிரீம் வந்து ஒரு மீடியமான அளவு. உங்களுக்கு தானமா கொடுப்பீங்க அப்படிதானே? சரி. கிடா வளர்ப்புல லாபம் இருக்கா? ஆடு வளர்ப்புல லாபம் இருக்கா? கிடாயில லாபம் இருக்கு. கிடாயில லாபம் இருக்கு. எப்படி லாபம்னு சொல்லுவீங்க? கிடாய் வளர்த்தா நம்ம ஒரு 3 மாசத்துல நல்ல லாபம் இருக்கு. ஆடு வளர்த்தா அப்படி லாபம் எடுக்க முடியாது அப்படிதானே? அது குட்டி போட்டா நம்ம லாபம் எடுக்க முடியும்.
சரி ஓகே ஓகே. எந்த ஊர் ஐயா? வணக்கம். வணக்கம் மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிட்டு போறீங்க? 4 குட்டியா? கிடாமரியா பொம்மரியா ஐயா? கடாமரியா? கிடாமரி. என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? ஒரு குட்டி 10 ரூபா சொன்னாங்கயா. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 8,000 ரூபா கரையா அதுயா? 8,000 ரூபா கரையா? 8.25 கரையா வருது. ஆமா. எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஏதோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் வளர்க்கணும். 6 மாசம்ல 1 வருஷம். ஆமா. எப்படி வளரும் அதுக்கு வளர்ந்து வேண்டியதானே? ஆமா, நம்ம சாப்பாடு எப்படி போறோமோ அதுக்கு தக்கன வளரும். என்ன சாப்பாடு குடிக்கிய? சாப்பாடு அகத்திக்கோலா, தவிடு, பின்னாக்கு. சரி. ஆமா. அவரேஜா கொடுத்துட்டு அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. சரி, குடுக்கும்போது என்ன விலைக்கு போவியா? 6 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு? ஒரு வருஷம் தான் 25,000 விற்குங்க. 6 மாசம் வளர்த்து எவ்வளவு போகும்? 6 மாதத்துக்கு வளர்த்துனா 18 ரூபா 17 ரூபாய். 17 ரூபா 18 ரூபாய்க்கு விற்கும். அப்படிதானே? இவரு ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்ல வளர்ப்புக்கு ஏத்தால அருமையான குட்டி. நல்ல புளியம்போர் கலர். எல்லாத்துக்கும் புளியம்போர் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அதே மாதிரி தான் புளியம்போர் தான் பிடிச்சிருக்கு. அப்படிதானே? நமக்கு வந்து புளியம்போர் ஆடு தான் முக்கியமா வீட்டுல பிடிக்கும். வீட்டுல பிடிக்கும். அதனால புளியம்போர் தான் பார்த்து வாங்கியிருக்கேன். ஒரு 5 மாசம் 6 மாசம் குட்டியா இருக்குமா? ஆமா, 7 மாசம் குட்டி. 7 மாசம் குட்டியா இருக்கும். இல்ல ஜம்முன்னு தான் வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு சொன்னாவோ? 11 ரூபா சொன்னாங்க. நான் 10 ரூபான்னு வாங்கிட்டு போறேன். 10 ரூபா வாங்கிட்டு போறேன். 10 ரூபாய்க்கு இந்த குட்டி காணுமாயா? 10 ரூபாய்க்கு இப்ப கிராக்கிங்கும் போது அது அந்த ரேட் தான் கொடுப்பாங்க. ரேட் தான் கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு போறீங்க. வாங்கிட்டு போறேன். என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்? இது வந்து ஒரு இன்னொரு 4 மாசத்துக்கு வளர்த்தோம். 4 மாசம் வளர்த்து கொடுத்துருவியோ? ஆமா. என்ன இறை கொடுப்பியா? கைத்தீவனம்? கைத்தீவனம் என்ன, அரிசி பட்டாணி போட்டு 2 இந்த மக்காச்சோளம் இது கொடுத்து ஒரு 3 மாசத்துக்கு நல்ல முறையில வளர்த்தா இன்னைக்கு டபுள் பார்க்கலாம். 20. ஆமா, 20 அடிக்கலாம். ஒரு மாசம் 3000 பாத்துடலாம். ஆமா, சம்பளம் பாத்துடலாம். போன உடனே கிருமி வந்து கொடுக்குமா நம்மையா? போன உடனே கிருமி மருந்து கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. நான் வந்து ஆட்டுல மேறதுனால ஆட்டுல விட்டுருவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? வீட்டுல 25 ஆடு கிடக்கு. உள்ள கொடியாடு தான் வச்சிருக்கியா? உள்ள கொடியாடு தான். ஆமா. ஆடு வளர்ப்பு லாபமா கிடா வளர்ப்பு லாபமாயா? ஆடு வளர்ப்புலதான் லாபம். கிடா விட. ஆமா, கிடாய் நம்ம கிடாயில வந்து ஆட்டுக்குன்னு ஒரு கிடாயை தான் விடுவேன். மித்தபடி அப்படி வாங்கி வித்துட்டே இருப்பீங்க. ஆமா, வண்ணாட்டுக்கு வரலாம். ஆனா ஆடு வளர்ப்புல லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. ஆடு வந்து இந்த ஆடு வந்து என்னைக்கு நம்மள பெயிலாக விடாது. ஆமா, எப்பவுமே மாசுல விட இது நமக்கு எதிர்காலத்தை கொடுக்கும். ஆமா, நம்ம பேங்க்ல வச்சிருக்க பணம் மாதிரிதான். ஆமா, நம்ம அதாவது வந்து லோனு வட்டி இல்லாத கடன் கூட்டுறவுக்கு கொடுக்காக அதை வச்சு நம்ம அந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஆட்டுகளை வாங்கி எடுத்து நம்ம ஆட்டுல பெருக்கிடலாம். அந்த ஆட்டுல உள்ள குட்டியில வித்து எடுத்து அந்த கடனை கட்டுறோம். நல்ல வழியாம எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. வயசு எத்தனாவது நமக்கு? எனக்கு 65 வயசு, 66 வயசு. 66 வயசு. ஆமா, இந்த வயசுல வேலை செஞ்சுதான் நீங்க. ஆமா. சரிங்க, நன்றி. வணக்கம். நல்ல சூப்பர் கிடா வாங்கி கொடுத்துருக்கீங்க. அருமையான கிடா. அருமையான கிடா. 8 மாசம் குட்டியா இருக்கும். ஏன்னா குட்டி தான் இது நல்லா பார்த்தா ஒரு 8 மாசம் குட்டி இருக்கும். 8 மாசம் குட்டியா இருக்கும். எந்த ஊர்ல அந்த அக்கா வந்திருக்காங்க? சிவகாசியில இருந்து வந்திருக்காங்க. வரும்போது எப்படி கிடா வாங்க நினைச்சு? ஆனா அவங்களுக்கு ஒரு செய்முறை வச்சிருக்காங்க, கல்யாண வீடு வச்சிருக்காங்க. ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கிருக்கு. வரும்போது எப்படி கிடா கேட்டாங்க உங்ககிட்ட? ஆனா அவங்க ஆவரேஜா ஒரு 12-13 கிலோல கேட்டாங்க. சரிங்கண்ணா. நம்ம ஒரு 15 கிலோ தரத்துல முடிச்சு. 15 கிலோ இருக்குது. அப்படிதானே? 15 கிலோ. எவ்வளவு விலை சொன்னா முடிச்சு கொடுத்துருக்கீங்க? ஆனா அவங்க 16 ரூபா சொன்னாங்க. சரிங்கண்ணா. நம்ம 14 ரூபாய்க்கு கேட்டோம். 14 ரூபாய்க்கு முடிச்சு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்படிதானே? சரி. மன திருப்தி தான் வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷம். பாத்துருப்பீங்க என்ன? எத்தனை குட்டி பாத்துருப்பீங்க? நிறைய பார்த்து ஒண்ணு புடிச்சு முடிக்காம எப்படி இருந்துச்சு. நான் இந்த குட்டியை காமிச்சா புடிச்சிருந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க வேம்பால இருந்து வரோம். மொத்தம் 3 குட்டி வாங்கிருக்கீங்கண்ணா? ஆமா. கிடாமரி எத்தனை, பொம்மரி 14 சொல்லி 9 முடிச்சிருக்கீங்க. ஆமா. சரி, ஆடாக்குன்னு என்னதான்? ஆடாக்குன்னு என்னதான் இது ஆடு பெருக்கணுங்கிறதுக்காக இந்த கிராய